வணக்கம். ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர் தமுறவு வேண்டும் அப்படின்னு ராமலிங்க சுவாமிகள் எழுதின அந்த கந்தர் கோட்டம் இருக்கிற சென்னை 3. சென்னை 3ஓட வரலாறு என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. சென்ற சில வாரங்களில் நம்ம பார்த்தது சென்னை பின்கோடு 1, அதற்கு பிறகு 2 அதோடைய வரலாறு. இன்றைய எபிசோடில் சென்னை 3ஓட வரலாறு. பூங்கா நகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதிக்கு. ஆனால் இந்த பகுதியில் எடப்பாளையம், பூங்கா நகர், தீவுத்திடல் இதெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய பகுதி. இது வரலாறு ஏராளமாக இருக்கிற ஒரு பகுதி. முதல்ல தீவுத்திடல்லேருந்து வருவோம். ஆங்கிலேயர்கள் 1639 ஆண்டு ஐயோ இவர் திரும்பி ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்க அந்த கோட்டைக்கு வந்த பிறகு முதல்ல அந்த கோட்டையோடைய மேற்கு புறத்தில் இருக்கிற இந்த பகுதியை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டாங்க. இது எப்படி ஒரு தீவா மாறினது அப்படிங்கிறதுக்கே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. கூவம் நதி மேற்கிலேருந்து கிழக்கு முகமாக போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில், அதாவது 17ஆவது நூற்றாண்டில் வடக்குலேருந்து தெற்கு முகமாக எலம்பூர் நதி அப்படின்னு ஒன்று வந்து கொண்டிருந்தது. இது ஒரு காட்டாறாகத்தான் இருந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் இதில் தண்ணி இருந்திருக்காது. அந்த நதியும் இந்த கூவம் நதியும் மிக அருகே வந்த பிறகு வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வந்த அந்த எலம்பூர் நதி திடீர்னு மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பே ஆஃப் பெங்காலை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. கூவம் நதியோ மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி அதே போல வந்து கொண்டிருந்தது. இந்த இடம் தீவாக எப்படி மாறினது அப்படிங்கிறதுக்கே ஒரு மிக சுவாரஸ்யமான சுவையான ஒரு வரலாறு இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், கூவம் நதி மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி வருகிறது அப்படின்று. 17ஆவது நூற்றாண்டில் ஒரு சிறிய ஆறு, அதுக்கு எலம்பூர் நதி என்று பெயர், அது வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வந்து கொண்டிருந்தது. இப்போ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல இந்த நதி திடீர்னு வடக்கிலேருந்து தெற்கு வந்து மேற்கிலேருந்து கிழக்கு முகமாக திரும்பி பே ஆஃப் பெங்காலை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. இந்த இடத்துல கூவம் நதிக்கும் அந்த எலம்பூர் நதிக்கும் தூரம் மிகவும் கம்மியாக இருந்ததுனால அந்த இடத்துல நிலத்தை வெட்டி இந்த இரண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சிறிய கால்வாயை ஆங்கிலேயர்கள் செய்தாங்க. அதற்கு பிறகு அந்த பகுதி ஒரு தீவாகவே மாறிவிட்டது. அதற்கு ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பெயர் வந்தது. ஆங்கிலேயர்கள் அதுக்கு ஐலண்ட் என்ற பெயர் கொடுத்தார்கள். அந்த இடத்தில்தான் ஆங்கிலேயர்களுடைய இராணுவம் முதல்ல இருக்க ஆரம்பித்தது. இப்பொழுதும் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தீவுத்திடலோட முக்காவாசி நிலமும் இராணுவத்துக்கு சொந்தமானது. அந்த இடத்துல இராணுவ படை அலுவலகங்கள்லாம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு கிளப் இருக்கிறது. ஆக ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் பெரிய அளவில் இராணுவத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. இந்த ஐலண்ட் கிரவுண்ட்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மன்றோ சிலையை மறக்க முடியுமா? 1830களில் இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிலை. 1820களில் சென்னை மாகாணத்துக்கே ஆளுநராக இருந்தவர் சர் தாமஸ் மன்றோ. முதலில் இந்த நிலம் இந்தியர்களுடையது, ஒரு காலத்தில் அவங்களே வந்து இந்த நிலத்துக்கு மேலே அரசு புரிவாங்க அப்படின்னு எழுதியவர் தாமஸ் மன்றோ. ஆங்கிலேயர்களுக்கு அவர் என்ன கூறினார்? ஒரு காலம் வரும், நீங்கள் உங்களுடைய ஆட்சியை இந்த இடத்தில் இந்தியர்களிடம் கொடுத்துவிட்டு வெளியே செல்ல வேண்டி வரும். அப்பொழுது வரும் சமயத்தில் அதை மிக கௌரவமாக செய்ய வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு எழுதினார். தாமஸ் மன்றோ குத்தின்னு ஆந்திராவில் இருக்கிற பகுதியில் காலரா வந்து அங்கேயே இறந்து விட்டார். அதற்கு பிறகு அவருடைய உடல் சென்னைக்கு கொண்டு வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் புனித மேரி மாதா சர்ச்சில் அடக்கம் செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் தீவுத்திடலில் அவருக்காக ஒரு சிலை எழுப்ப வேண்டும் என்று அரசு முடிவுக்கு வந்து இங்கிலாந்தில் சர் பிரான்சிஸ் ஷான்ட்ரி என்பவர் தயார் செய்த அந்த சிலை 3 பாகமாக சென்னைக்கு வந்தது. அதாவது மன்றோ தனி பாகம், குதிரை தனி பாகம், அவர் கையில் இருக்கும் கத்தி ஒரு பாகமாக வந்து இந்த இடத்துல ஒன்றாக இணைக்கப்பட்டு இந்த இடத்துல அவருக்கு சிலை எழுப்பப்பட்டது. கோட்டைக்கு வெளியே சென்னை மாநகரத்தில் முதலாக ஒரு மனிதருக்கு எழுப்பப்பட்ட சிலை தாமஸ் மன்றோவோட சிலை தான். அப்போது கோட்டைக்குள்ளே என்ன சிலை இருந்ததுன்னு நீங்கள் கேட்பீங்க.
1805வது வருடம் கார்ன்வாலிஸ் பிரபுக்காக எழுப்பப்பட்ட சிலை கோட்டைக்குள்ளே இருந்தது. இப்பொழுதும் அங்கேதான் இருக்கிறது. மன்றோ சிலைக்கு அருகேயே இருப்பது தான் ஜிம்கானா கிளப். 1880களில் வந்த ஒரு கிளப் இது. இப்பொழுது அது ஒரு சோஷியல் கிளப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் கால்பந்தாட்ட போட்டிக்கு தான் மிக பெயர் வாய்ந்த ஒரு கிளப்பாக இருந்தது. எப்படி கூவத்தோட இக்கரையில் இருக்கும் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய கிளப்பாக இருந்ததோ, அதே போல் மெட்ராஸ் ஜிம்கானா கிளப் ஃபுட்பாலுக்கு ஒரு பெரிய கிளப்பாக இருந்தது. தீவுத்திடலில் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களுக்காக ஒரு தியேட்டர் இருந்தது 17வது நூற்றாண்டில். இப்பொழுது அதெல்லாம் இல்லை. ஆனாலும் தீவுத்திடலில் இப்பொழுதும் ஃபேர் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது. அந்த இடத்துல தான் கண்காட்சிகள் எல்லாம் நடக்கிறது. இன்னும் சில நாட்களில் அந்த இடத்துல பிராட்வே பஸ் டெர்மினஸும் சில நாட்களுக்கு வந்து இருக்கும் என்று கூறுகிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. அடுத்தது அந்த தீவு திடல்லையே இருப்பது ஒரு பள்ளிக்கூடம், கேந்திரிய வித்யாலயா. மத்திய அரசு ஊழியர்களுடைய குழந்தைகள் படிப்பதற்காக ஒரு மிக அழகான ஒரு வசதி. அடுத்தது தீவுத்திடலுக்கு அருகே இருப்பது தான் பூனமல்லி ஹைரோட். கோட்டையிலிருந்து மேற்கு முகமாக செல்லும் பெரிய பாதை, பெரியார் ஈவிஆர் ரோடு என்றும் இதற்கு பெயர் உண்டு. சென்னையின் மிக வரலாறு படைத்த பல கட்டிடங்கள் இருக்கும் ஒரு பகுதி. இந்த கோட்டையிலேருந்து வெளியில் வந்த உடனேயே ஃபோர்ட் ஸ்டேஷன், அதுவும் சென்னை 3 தான் இருக்கிறது. ஃபோர்ட் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த உடனே இடது பக்கம் இருப்பது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். 1835வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அதோடைய மிக பழமை வாய்ந்த கட்டடம் ஆனட்டமி பிளாக். அதற்கு செங்கோட்டை அப்படின்னு கூட பெயர் கொடுப்பாங்க, ரெட் ஃபோர்ட் என்று கூறுவாங்க. இப்போவும் அதே போல் அப்படியே சிகப்பு நிறத்தில் இருக்கும் மிக அழகான ஒரு கட்டடம். ரெட் ஃபோர்ட்டுக்கு அடுத்தது வருவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுடைய 2வது கட்டடம். அதையும் தாண்டி வந்தோமானால் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். இப்பொழுது அதற்கு ராஜீவ் காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் என்று பெயர். ஆனால் சுமார் 300 வருடங்களுக்கு அதுக்கு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் என்றே தான் பெயர் இருந்தது. மிக பழமை வாய்ந்த ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு மருத்துவமனை. 1640 புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அதற்கு பிறகு பல இடங்களுக்கு ஜார்ஜ் டவுனில் சென்று 1670களில் இந்த இடத்திற்கு வந்தது. அதற்கு பிறகு இதே இடத்தில் விரிவாக்கம் அடைந்தது. ஒரே இடத்துல இத்தனை வருடங்களாக இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல், இது ஒரு உலகத்திலேயே ஒரு ரெக்கார்ட் என்றும் கூறலாம். இந்த ஹாஸ்பிட்டல் வெளியே 2 சிலைகள், ஒன்று டாக்டர் சருக்கை ரங்காச்சாரி அவர்களுக்கு, மற்றொன்று டாக்டர் குருசுவாமி முதலியார் அவர்களுக்கு இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரல் ஹாஸ்பிட்டலை தாண்டி வந்த உடனே மவுண்ட் ரோடை நோக்கி செல்லும் ஒரு பெரிய பாலம், மேலே ஏறி அந்த பக்கத்தில் இறங்கும் ஒரு பாலம். அதுக்கு ஸ்டான்லி ஓவர் பிரிட்ஜ் என்று இப்பொழுது பெயர். ஒரு காலத்தில் ஸ்டான்லி வியாடக்ட் என்று பெயர் இருந்தது. 1980கள் வரையில் ஓவர் பிரிட்ஜ் கிடையாது, தரை அளவில் ஒரு பாதை தான் இருந்தது. கூவத்தில் தண்ணீர் ஏராளமாக வந்துவிட்டால் அந்த பாதை மேலெல்லாம் தண்ணீர் வந்துவிடும். அப்பேற்பட்ட அந்த பாதைக்கு வியாடக்ட் என்று பெயர் ஆங்கிலத்தில். அந்த இடத்திற்கு ஸ்டான்லி வியாடக்ட் என்றும் கூறுவார்கள். இந்த ஸ்டான்லி வியாடக்டில் ஏறி நாம் மவுண்ட் ரோட் நோக்கி செல்லும் பொழுது முதலில் நமக்கு கண்ணில் தென்படுவது என்னது? பாடிகார்ட் முனீஸ்வரர் ஆலயம். ஒரு காலத்தில் இப்பொழுது மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுடைய பஸ் டெர்மினஸ் மற்றும் பேருந்து பழுது பார்க்கும் நிலையம் எல்லாம் இருக்கும் இடத்தில் ஆளுநருடைய பாடிகார்டுடைய முகாம் இருந்தது. அதனால் இந்த பாதைக்கே பாடிகார்ட் ரோடு என்றும் பெயர் உண்டு. அந்த முகாமிற்கு வெளியே ஒரு சிறிய முனீஸ்வரர் கோவில். அதனால் அந்த கோவிலிற்கு பாடிகார்ட் முனீஸ்வரர் கோவில் என்றே பெயர் வந்துவிட்டது. நாளடைவில் ஆளுநர் கிண்டி சென்று விட்டார். அவருடைய பாடிகார்ட் முகாமும் அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு சென்று விட்டது. அதற்கு பிறகு 1950களில் கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் வந்து அந்த இடத்தில் பஸ் டிப்போ வந்தது. அதற்கு பிறகு அதுவே 1970களில் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனாக மாறியது. அதற்கு பிறகு அந்த பாதைக்கே பல்லவன் சாலை என்றும் பெயர் வந்துவிட்டது. அந்த பஸ் டெர்மினஸுக்கு அருகே இருப்பது தான் இந்த பாடிகார்ட் முனீஸ்வரர். பாடிகார்ட் இப்பொழுது அங்கு இல்லை, ஆனால் பாடிகார்ட் முனீஸ்வரர் அந்த இடத்தில் இருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு புது வரலாறு வந்துவிட்டது.
பாடி, அதாவது உடலை காக்கும் முனீஸ்வரர். வண்டிகள் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருப்பதற்கு, நாம் விபத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த இடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றும் ஒரு புதிய தியரி வந்துவிட்டது. அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், புதிய வண்டி வாங்கியவர்கள் எல்லோரும் இந்த இடத்தில் பூஜை செய்யாமல் போகவே மாட்டார்கள். பாடிகார்ட் முனீஸ்வரருக்கு 20வது நூற்றாண்டில் ஒரு புது வரலாறு. இவருக்கு இந்த கோவிலுக்கு பின்புறத்திலேயே பாடிகார்ட் மசூதி ஒன்று இருக்கிறது. கவர்னர்ஸ் பாடிகார்ட் மாஸ்க் என்று இப்பொழுதும் அதற்கு பெயர். அதை பற்றி யாரும் கூறவே இல்லை. ஆனால் முனீஸ்வரருக்கு ஒரு புது வரலாறு வந்துவிட்டது. ஆக பல்லவன் சாலை, பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், அதற்கு தான் இப்பொழுது மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் என்று கூறுகிறோம். பாடிகார்ட் முனீஸ்வரர். பாடிகார்ட் முனீஸ்வரருக்கு அருகேயே ஒரு பெரிய இடுகாடு, கூவம் நதிக்கரையில். அதற்கு செயின்ட் மேரிஸ் சிமெட்ரி என்று பெயர். இந்த செயின்ட் மேரி யாரு? புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் அந்த செயின்ட் மேரிஸ் சர்ச்சுடைய இடுகாடு தான் இந்த செயின்ட் மேரிஸ் சிமெட்ரி ஆன் த ஐலண்ட். 1753வது ஆண்டு வரையில் இப்பொழுது ஹைகோர்ட்டும் லா காலேஜும் இருந்த இடத்தில் ஒரு பெரிய கொய்யாமர தோட்டம் இருந்தது. அந்த இடத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இறந்து போனவர்களை அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடம் ரொம்பிவிடவே அதற்கு பிறகு எதிரிகள் அந்த இடத்தில் பீரங்கிகளை வைத்து கோட்டையை தாக்குவார்கள் என்ற பயம் வந்தவுடனே புதியதாக தீவுத்திடலில் ஒரு இடுகாடை ஆரம்பித்தார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த இடத்தில்தான் 1895வது ஆண்டு வரையில் அடக்கங்கள் எல்லாம் செய்யப்பட்டன. இப்பொழுதும் நீங்கள் அதோடைய பழைய நுழைவு வாயிலுக்குள் சென்று பார்த்தீர்களானால் ஏராளமான நினைவு சின்னங்கள் இருக்கும். அதில் ஒரு பலகை மேலேயும் என்ன பெயர் எழுதியிருக்கிறது என்று பார்த்தால் பெரிய பெரிய வரலாறு படைத்தவர்களெல்லாம் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஜேம்ஸ் ஆண்டர்சன், இந்தியாவின் முதல் பாட்டனிஸ்ட். பிராட்வேயை தயார் செய்த ஸ்டீஃபன் பாப்ஹாம். அதே போல ஜார்ஜ் மே, சென்னையுடைய துறைமுகத்தை கட்டிய முதல் சீஃப் இன்ஜினியர். இவர்கள் எல்லோரும் அந்த இடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே இடத்தில் ஸ்காட்டிஷ் சர்ச்சான எக்மோரில் இருக்கும் செயின்ட் ஆண்ட்ரூஸ் கர்க்குக்கும் ஒரு இடுகாடு இருக்கிறது. ஆர்மீனியன் சர்ச்சிற்கும் ஒரு இடுகாடு இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் எல்லாம் குடிசைகள் வந்துவிட்டன. அந்த இடத்தில் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியக்கூட வருவதில்லை. இந்த குடிசைகளுக்கு நடுவே ஒரு சிறிய பாலம், அதற்கு செயின்ட் மேரிஸ் பிரிட்ஜ் என்று பெயர். அது எப்படி இருக்கிறது என்று கூட யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. இதுதான் தீவுத்திடலின் வரலாறு. அடுத்தது பூனமல்லி ஹைரோடுடைய இடது பக்கத்தில் நாம் பார்த்து கொண்டு வந்துட்டு இருந்தோம். முதல்ல நான் சொன்ன மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அதை தாண்டி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதற்கு தாண்டி ஸ்டான்லி வியாடக்ட். ஸ்டான்லி வியாடக்டுடைய அடுத்த புறத்தில் என்ன இருக்கிறது? ராஜா சர் சவலை ராமசாமி முதலியார் சவுல்ட்ரி. சிறியதாக சிகப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு கட்டடம். அதோடைய பின்புறம் எல்லாம் இடித்து தள்ளப்பட்டு அந்த இடத்தில்தான் இப்பொழுது சென்ட்ரல் ஸ்கொயர் வரப்போகிறது. ஏராளமான ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் வரப்போகிறது. அந்த ராஜா சர் சவலை ராமசாமி முதலியார் சவுல்ட்ரி 1887வது வருடம் கட்டப்பட்டது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தால் சில மக்களுக்கு எங்கே செல்வது என்று கூட தெரியாது. அவர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு வசதி. இதை ராஜா சர் சவலை ராமசாமி முதலியார் என்றைய ஒரு பெரிய தனவந்தர் கட்டினார். அவர் சென்னையில் இருந்த டிடி டைம்ஸ் அண்ட் கம்பெனி என்கிற ஒரு நிறுவனத்தின் துபாஷாக இருந்து அதற்கு பிறகு சென்னையுடைய ஷெரீஃபாகவும் இருந்தார். அவரே ராயபுரத்தில் இருக்கும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அருகே RSRM லையிங் இன் ஹாஸ்பிட்டல் என்று பெண்களுக்காக ஒரு பிரசவ மருத்துவமனையும் கட்டி வைத்தார். அவர் கட்டிய அந்த வசதி தான் RSRM சவுல்ட்ரி. அதற்கு அருகே சி அப்துல் ஹக்கீம் என்று தோல் வியாபாரத்தில் ஏராளமாக பணம் செய்த ஒரு இஸ்லாமிய வியாபாரி. அவர் முஸ்லிம்ஸுக்காக தனியாக ஒரு தங்குகிற வசதி, அதற்கு சித்திக் சராய் என்று பெயர். இந்த கட்டடங்களுக்கெல்லாம் எழுத்தப்புறத்தில் இருக்கிற கட்டடங்களை பார்த்தோமானால் ஆஹா, இதில் இவ்வளோ வரலாறு இருக்குன்னா அங்கே எவ்வளவு வரலாறு இருக்குது என்று நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் மருத்துவமனையின் லேடிஸ் ஹாஸ்டல், லேடி ஹோப்ஸ் ஹாஸ்டல் என்று பெயர். அதுக்கடுத்தது 1911வது வருடம் வந்த தெற்கு ரயில்வேயுடைய, சதர்ன் ரயில்வேயுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கிரேசன் என்கிற ஆர்கிடெக்டால் டிசைன் செய்யப்பட்டு மிகவும் அழகாக இருக்கிற ஒரு கட்டடம். இந்த இரண்டு கட்டடங்களுக்கும் பின்புறத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. அது என்ன என்று கேட்டீர்களானால்,
அதாவது சென்னையின் முதல் டாக்டர் அடக்கம் செய்யப்பட்ட இடம். டாக்டர் எட்வர்ட் பல்க்லி 17வது நூற்றாண்டில் புனித ஜார்ஜ் கோட்டையில் இவர் முதலில் டாக்டர் பணியில் இருந்தார். இந்தியாவின் முதல் ஆட்டாப்சி செய்தவரும் இவரே. அவருடைய ஒரு பெரிய நினைவு சின்னம் அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல் அந்த இடத்தில் இப்பொழுதும் இருக்கிறது. டாக்டர் பல்க்லி ஸ்டோம். தோல்பொருள் ஆராய்ச்சியால் பாதுகாப்பு செய்யப்பட்டு வரும் ஒரு கல் அது. அடுத்தது ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸை தாண்டின உடனே சென்ட்ரல் ஸ்டேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷன் 1873வது வருடம் இந்த இடத்திற்கு வந்து அதற்கு பிறகு அதோடைய அந்த டவர் ராபர்ட் ஃபெலோஸ் சிசமால் கட்டப்பட்டது. அதற்கு அடுத்தது ஒரு காலத்தில் இருந்தது மூர் மார்க்கெட். 1901வது ஆண்டு சர் ஜார்ஜ் மூர் கார்ப்பரேஷனுடைய கமிஷனராக இருந்தார். அவருடைய பெயரில் கட்டப்பட்ட ஒரு பெரிய அங்காடி. மூர் மார்க்கெட்டில் கிடைக்காத விஷயமே கிடையாது. அதற்கு 4 பகுதிகள். ஒரு இடத்தில் பழைய புத்தகங்கள், இன்னொரு இடத்துல பழைய துணிமணிகள், இன்னொரு இடத்துல இறைச்சிகள், மீன் வகைகள், அதே போல் தொட்டியில் வளர்க்கும் மீன்கள் எல்லாம், பறவைகள் எல்லாம் அந்த இடத்துல பார்த்து கொண்டே இருக்கலாம். கிராமஃபோன் ரெக்கார்ட்ஸ். இப்படி ஒரு இடம் இருந்ததா அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் 1980களில் திடீர்னு ஒரு தீ விபத்தில் அந்த மூர் மார்க்கெட் எரிந்து சாம்பலாகிவிட்டது. அதற்கு பிறகு அங்கே வந்தது சபர்பன் ரயில்வே டெர்மினல். சபர்பன் ரயில்வே டெர்மினலுக்கு அடுத்தது இருப்பது விக்டோரியா பப்ளிக் ஹால். சென்னை மாநகரத்துடைய ஒரு டவுன் ஹால் என்று 1887வது வருடம் ராணி விக்டோரியா அரியணையில் 50 வருடங்கள் முடித்ததனால் எழுப்பப்பட்ட ஒரு கட்டடம். ராபர்ட் ஃபெலோஸ் சிசம் உடைய டிசைனில். இந்த இடத்தில்தான் பமல் சம்பந்த முதலியாருடைய ஏராளமான நாடகங்கள் மேடை ஏறின. அதே போல அறிஞர் அண்ணாவுடைய நாடகங்களும் இந்த இடத்தில் மேடை ஏறி இருக்கின்றன. சுவாமி விவேகானந்தா இந்த இடத்தில் பேசியிருக்கிறார். மகாத்மா காந்தி இந்த இடத்தில் பேசியிருக்கிறார். என்னெல்லாம் விளையாட்டு இந்த இடத்துல நடந்திருக்கு. டேபிள் டென்னிஸ், செஸ், டென்னிஸ் எல்லாவற்றிற்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக ஒரு கேந்திரமாக இருந்தது இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால். விக்டோரியா பப்ளிக் ஹாலுக்கு அடுத்தது 1913வது வருடம் கட்டப்பட்ட ரிப்பன் பில்டிங், சென்னை மாநகராட்சியுடைய தலைமை அலுவலகம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு எதிரே இருப்பது பார்க் டவுன் போஸ்ட் ஆஃபீஸ். சரி, இந்த இடத்திற்கு இவ்வளவு பார்க் டவுன் என்று சொல்லிக்கொண்டே வருகிறீர்களே, இதற்கு பார்க் டவுன் என்று பெயர் எப்படி வந்தது? ஒரு காலத்தில், அதாவது 19வது நூற்றாண்டில் 1859வது வருடம் சென்னை மாகாணத்துக்கு ஆளுநராக இருந்தவர் சர் சார்ல்ஸ் ட்ரெவெல்யன். அவர் சென்னை நகரத்தில் ஒரு பெரிய பூங்கா இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை பரப்பிவிட்டார். 116 ஏக்கர் அளவில் இந்த இடத்தில் ஒரு பெரிய பூங்கா வந்தது. அதற்கு பெயர் சில நாட்களுக்கு விக்டோரியாள் தோட்டம் என்று இருந்தது. பீப்பிள்ஸ் பார்க் என்று தான் எல்லோரும் அதை கூறுவார்கள். பீப்பிள்ஸ் பார்க்கினால் தான் அந்த இடத்திற்கு பார்க் டவுன் என்ற பெயர் வந்தது. பீப்பிள்ஸ் பார்க் எங்கே இருந்தது? வால்டாக்ஸ் ரோடில் ஆரம்பித்து ராஜா முத்தையா ரோடு என்று இப்பொழுது இருக்கும் பழைய பெயர் சிடன்ஹாம்ஸ் ரோடு, அது வரையில் இருந்தது தான் அந்த பீப்பிள்ஸ் பார்க். அதில் நீச்சல் குளம், ஃபவுண்டன், விளையாடும் இடம், இந்தியாவின் முதல் ஜூ 1855வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட மெட்ராஸ் ஜூ, இப்பொழுது அதுதான் வண்டலூரில் இருக்கிறது. அசோக் விஹார் என்று சிறுவர்களுக்காக ஒரு தனி இடம், இப்படியெல்லாம் இருந்தது. அந்த இடத்தில் நாடடைவில் முதலில் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தது. அதற்கு பிறகு நம்மளுடைய மூர் மார்க்கெட் வந்தது. மூர் மார்க்கெட்டுக்கு அருகே விக்டோரியா பப்ளிக் ஹால் வந்தது. ரிப்பன் பில்டிங் வந்தது. இதற்கு பின்னாடி 1950களில் ஸ்டேடியம் வந்தது. அதற்கு தான் இப்பொழுது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் என்று பெயர். இப்படியெல்லாம் வந்து கொண்டே இருந்து கடைசியில் பீப்புள்ஸ் பார்க் 10 ஏக்கராக சுருங்கிவிட்டது. அதில் இருந்த ஜூ அங்கிருந்து வண்டலூருக்கு சென்று விட்டது. பீப்புள்ஸ் பார்க்கில் இருந்து எஞ்சி இருக்கும் ஒரே பகுதி மைலேடிஸ் கார்டன் என்று ஒரு மிக அழகாக இருக்கும் ஒரு பூங்கா. அது சென்னை நகரின் மேயருடைய பூங்கா. ஒரு காலத்தில் அந்த இடத்தில் தேநீர் விருந்தெல்லாம் மேயர் கொடுக்கும் ஒரு பழக்கம் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் இல்லை. ஆனால் பார்க் என்னவோ மிகவும் அழகாகத்தான் இப்பொழுதும் இருக்கிறது. அதற்கு அருகே லில்லி பாண்ட் காம்ப்ளெக்ஸ் என்று ஒரு கட்டடம். அது இந்த மூர் மார்க்கெட் எரிந்து போன பிறகு அதில் இருந்த கடை வைத்தவர்கள் எல்லாருக்கும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். சில நாட்களுக்கு அது கோர்ட்டாகவும் செயல்பட்டு கொண்டிருந்தது. இது எல்லாவற்றிற்கும் எழுத்தப்புறத்தில் இப்பொழுது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜின் ஏராளமான பெரிய புது கட்டடங்கள் வந்துவிட்டன. ஆனால் அந்த இடத்தில் என்ன இருந்தது?
1855 வருடம் இந்த இடத்துக்கு வந்த மத்திய சிறைச்சாலை சென்ட்ரல் ஜெயில். அது இப்பொழுது புழலில் இருக்கிறது. அதற்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. அதை நம்ம ஒரு தனி எபிசோடில் பார்க்கலாம். இது இப்படியே நாம் சிடன்ஹாம்ஸ் ரோடை தாண்டி சென்றோமானால் எக்மோர் ஸ்டேஷனை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவோம். அந்த இடத்தில் ஜெயா மேன்ஷன், எவரெஸ்ட் லாட்ஜ் என்று மிக அழகான ஒரு கட்டடம். ஒரு காலத்தில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மாணவர்களுக்கு தங்கும் விடுதியாக ஆரம்பிக்கப்பட்ட கட்டடம். அது அதற்கு பிறகு ஒரு ஹோட்டலாக மாறி இப்பொழுது வேறேதோ பெயரில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதோடைய முன்புற தோற்றம் மிக அழகான ஒரு ஆர்ட் டெக்கோ பாணியில் கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது அதை என்னெல்லாமோ செய்துவிட்டு எப்படியெல்லாமோ மாற்றிவிட்டார்கள். மிக அழகாக இருக்கும் சின்னங்களை மாற்றுவதே நம் சென்னையுடைய ஒரு பெரிய தவறு என்று நாம் கூறுவேன். இதே போல இந்த பார்க் டவுனுக்கு மற்றொரு பகுதி உண்டு. ஜார்ஜ் டவுனுடைய தெற்கு புறம், அதற்கு எடப்பாளையம் என்று பெயர். அந்த இடத்தில் 2 பெரிய பெயர் வாய்ந்த கோவில்கள். ஒன்று கந்தசாமி கோவில், ராசப்ப செட்டி தெருவில் இருக்கும் கந்தசாமி கோவில். அதில்தான் ஒருமையுடன் நினது திருவடி இதை பாடிய ராமலிங்க சுவாமிகள் அந்த இடத்தில்தான் தர்மமிகு சென்னை என்று அந்த பாடலில் கூறியிருக்கிறார். அதே போல் சின்னக்கடை மாரியம்மன் டெம்பிள். இந்த சின்னக்கடை மாரியம்மன் கோவில் அங்கு எல்லோருக்கும் தெரியும். இதற்கு பெயர் எப்படி சின்னக்கடை என்று வந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இதற்கு அருகே இருந்தது சைனா பஜார். ஒருவேளை சைனா பஜார் தான் நாளடைவில் சைனா கடை என்று பிறகு சின்ன கடையாக மாறிவிட்டதோ. அந்த பகுதியில் இருக்கும் அத்தனை கடைக்காரர்களும் பணம் போட்டு அந்த கோவிலில் உற்சவத்தை நடத்துவார்கள். அதே போல நாள்தோறும் அந்த கோவில் வாசலில் சாம்பிராணி புகை வந்து கொண்டே இருக்கும். இதுவும் மக்கள் தன் கட்டணம் கொடுத்து அந்த இடத்தில் ஏற்றிக்கொண்டே வருகிறார்கள். சென்னை 3இல் பெரிய பெரிய பாதைகள் எல்லாம் உண்டு. சிடன்ஹாம்ஸ் ரோடு இப்பொழுது ராஜா முத்தையா ரோடு, வால்டாக்ஸ் ரோடு இப்பொழுது வஉ சிதம்பரனார் சாலை. அதே போல மின்ட் ஸ்ட்ரீட்டுடைய தெற்கு புறமும் இதே சென்னை 3இல் தான் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி வேப்பேரி செல்லும் வழியில் நேவல் ஹாஸ்பிட்டல் ரோடு என்று ஒன்று இருக்கிறது. இப்பொழுது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சப்ளைஸ் இருக்கும் கட்டடம். ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்த இடத்தில் மாலுமிகளுக்காகவே கட்டிய ஒரு தனி ஆஸ்பத்திரி வைத்திருந்தார்கள். அதனால்தான் அந்த இடத்திற்கு நேவல் ஹாஸ்பிட்டல் ரோடு என்று பெயர் வந்தது. இப்பொழுதும் அந்த கட்டடம் அப்படியே இருக்கிறது. ஆனால் அது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சப்ளைஸோடைய கட்டடமாக மாறிவிட்டது. நேவல் ஹாஸ்பிட்டல் ரோடை தாண்டிய உடனே எதிர்ப்புறத்தில் ஒரு மிக பழமை வாய்ந்த கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அரசு கவின்கலை கல்லூரி. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் என்று 1850 வருடம் அலெக்சாண்டர் ஹண்டரால் தொடக்கப்பட்ட ஒரு கல்லூரி அது. இந்த இடத்தில் பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் பிரின்சிபலாக இருந்திருக்கிறார்கள். இங்கிருந்து ஏராளமாக ஓவியர்களும் சிற்பிகளும் மாணவர்களாக இருந்து இந்த இடத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டியலே ஒரு பெரிய பட்டியல். மெட்ராஸ் கலை இயக்கம், அதாவது மெட்ராஸ் ஆர்ட் மூவ்மெண்ட் இந்த இடத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ராபர்ட் ஃபெலோஸ் சிசமால் டிசைன் செய்யப்பட்ட இந்த கல்லூரி பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதற்கு உள்ளே சென்றீர்களானால் அவ்வளவு அழகாக சிற்பங்களும் ஓவியங்களும் கட்டடங்களும் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆக இதுதான் சென்னை 3உடைய வரலாறு. இதிலிருந்து அடுத்தது மயிலையாக இருக்கும் சென்னை 4ற்கு செல்வோம். வாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தா இதை லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் சென்னையுடைய வரலாறிலிருந்து வேறொரு எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.